குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்சநீதிமன்றத்திற்கு MK ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய முதலமைச்சர் யார் இன்னும் பேப்பர் படிக்கல, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்றோம், அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும், வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தும். CAA சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பத்தி நிறைய பேசியாச்சுன்னு, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் CAA சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா? ஒரு வாரமா மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு? எதுவுமே படிக்கிறது யாராவது துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்காரு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா? எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றோம்?